ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 13 வரும் வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம். இந்த ஒரு இலை கையில கிடைச்சா மறக்காம அது மேல ஒரு தீபத்தை ஏத்திருங்க. உங்க குடும்பத்துக்கே ராஜயோகம் உண்டாகும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மேலே எந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே அது தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். கார்த்திகை மாதத்தில் இப்போ நம்ம ஒரு 25 தேதியை கடந்து வந்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு 5 நாட்களில் அதுவும் இந்த தீப திருநாள் அன்னைக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிமுடி தெரியாத அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமா திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்ததும் இந்த மாதத்துல தான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கார்த்திகை தீபம் டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உகந்த நாள். அது கூட கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுறதால அண்ணாமலையாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாள் எப்பயாவது தான் ரொம்ப அமையும். அதனால டிசம்பர் 13ஆம் தேதி இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு திருக்கார்த்திகை தீபத்தை உங்களோட எல்லா விதமான கஷ்டங்களை போக்கிக்கிறதுக்காகவும் நீங்க என்ன வழிபாடு செஞ்சாலும், ₹1 ஒரு வேண்டுதல் செஞ்சாலும் அதுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். டிசம்பர் 13ஆம் தேதி காலையில 7 மணிக்கு பிறகுதான் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. டிசம்பர் 12 முதல் நாள் ஆரம்பிக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் டிசம்பர் 13ஆம் தேதி காலை 7 மணி வரைக்கும் இருக்கிறதால டிசம்பர் 12ஆம் தேதி மாலை உங்க வீட்டில் பரணி தீபத்தை ஏத்திடுங்க. பரணி தீபம்னா ரொம்ப பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல. வீட்டோட பூஜை அறையில 5 எண்ணிக்கையில தீபம் ஏற்றணும். 5 மண் அகலிலுக்கு ஏற்றி கட்டாயம் நெய் தீபம் தான் போடணும். இந்த பரணி தீபத்தை ஏத்துறதால உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்க முன்னோர்களுக்கும் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினருக்கும் யம பயம் நீங்கும். மேலுலகத்துல இருள் இல்லாத நல்ல வாழ்க்கை அமையும். அதே மாதிரி டிசம்பர் 13ஆம் தேதி திருவண்ணாமலையில ஜோதி ஏத்துனதுக்கு அப்புறமா நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில உங்க வீட்டோட எல்லா இடங்கள்னு சொல்லி நீங்க திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். குறைந்தது 27 எண்ணிக்கையில திருக்கார்த்திகை தீபம் ஏத்துற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. வாசல்ல 2, சமையலறையில் 2, பூஜை அறையில் 2ன்னு சொல்லி உங்க கணக்கு கேப்ப ஏத்திக்கலாம். ஆனா மொத்தமா 27 எண்ணிக்கையில திருக்கார்த்திகை தீபம் ஏத்துற மாதிரி பார்த்துக்கணும். 27 தீபத்துக்கும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். அன்றைய தினம் சிவபெருமானுக்கு மட்டுமில்ல முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் அப்படிங்கிறதால சிவபெருமானுக்கு என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு நீங்க பிரத்யேகமா படைக்கிறீங்களோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் படைக்கிறது கூடுதல் சிறப்பு. டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை ஒரு 6 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில நீங்க எப்பவும் ஏத்துற மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, மற்றபடி தீபதூபம் காமிக்கிறது எல்லாத்தையும் இயல்பா பண்ணலாம். சிவபெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி பூக்களால் அலங்காரம் செஞ்சு, அதே மாதிரி முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கும் பூக்களால் அலங்காரம் செஞ்சு நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு 27 எண்ணிக்கையில் அகவிளக்கு ஏற்றது மட்டும் இல்லாம வீட்டோட நிலைவாசல்ல கோலம் போட்டு, அதாவது வீட்டு வாசல் படியில குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறதும் ரொம்ப விசேஷம்தான். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இதை உங்க வீட்டோட பூஜை அறையில இந்த ஒரு இலை மேல ஏத்தணும். இந்த இலை எல்லோராலையும் எளிதாக பெறக்கூடிய ரொம்ப சாதாரணமான இலை தான் இது. ஒரு சில பேர் வீடு பக்கத்துல இந்த மரம் இருக்கும். அதுதான் அரச இலை. ஒரு ஊர்ல கட்டாயம் அரச இலை அப்படிங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த அரச மரத்து இலைய ஒரே ஒரு இலை கிடைச்சா கூட போதும். அதை வாங்கிட்டு கழுவி சுத்தப்படுத்தி நீங்க அதுக்கு மேல ஒரு தீபம் ஏற்ற போறீங்க. ஏற்றக்கூடிய இந்த தீபம் தான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரி, வீட்டுல இருந்து அகல்விளக்கு ஏற்றுறோம், குத்து விளக்கு ஏற்றுறோம். இந்த அரச இலை மேல எதுக்காக தீபம் ஏற்றணுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அரச மரத்தடி விநாயகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடக்காததை நடத்தி காட்டக்கூடியவர் தான் அரச மரத்தடி விநாயகர். உதாரணத்துக்கு குழந்தை இல்லை, திருமண தடை, வேலை சுத்தமா இல்லை, இது மாதிரி நடக்கவே நடக்காத காரியங்களுக்கு, தடைபட்டு காரியங்களுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன தெரியுமா? அரச மரத்தடி விநாயகரை வழிபட்டு சுற்றி வலம் வரணும் அப்படிங்கிறது தான். அப்படி நடக்காதே நடத்தி காட்டக்கூடிய அரச மரத்தடி விநாயகர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரச மரம் இருக்குல்ல, அதோட இலை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நேர்மறை எண்ணங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த அரச இலை யார் ஒருத்தவங்க வீட்டில் இருக்குதோ அங்க நேர்மறை ஆற்றல்கள் மட்டும்தான் நடமாடும். அப்படிப்பட்ட ஒரு இலைய டிசம்பர் 13ஆம் தேதி மாலை விளக்கேற்ற போறீங்கன்னா மதியமே பறிச்சுட்டு கழுவி சுத்தப்படுத்தி பூஜையில் வச்சுடுங்க. சின்னதா ஒரு தட்டோ இல்லை தாம்பாளமோ எடுத்துக்கோங்க. அதுல இந்த அரசலை எடுத்து
கொஞ்சமா மஞ்சள் குங்குமம் போட்டோ இல்ல சந்தன குங்குமம் போட்டோ வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். மண் அகல் விளக்க வச்சு நெய் தீபம் ஏத்துனாலும் சரி, தீப எண்ணெயை ஊத்தி தீபம் ஏத்துனாலும் சரி, அது உங்க விருப்பம். அந்த விளக்கு பக்கத்துல ஒரே ஒரு பூ. இப்ப நம்ம வீடியோல காமிச்சிருக்க மாதிரி இந்த அமைப்பில் நீங்க தயார் செஞ்சா கூட சிறப்பு தான். இலை ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சின்னதான இலை தான் கிடைச்சிருக்குதா பரவாயில்ல. அதுக்கேத்த மாதிரி சின்ன அளவுல கூட நீங்க வச்சு ஏத்திக்கலாம். அரச மரத்துல இருக்கக்கூடிய இலை அப்படிங்கிறது காய்ந்து போயிருக்கக்கூடாது. பச்சையா செழிப்பா இருக்கக்கூடிய கொழுந்து இலையா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா பசுமையா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து பூஜை அறை விளக்கேத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். மற்ற தீபங்கள் உங்க வீட்டோட பூஜை அறையிலையும் நிலைவாசலையும் எவ்வளவு நேரம் எரியுதோ அந்த அளவுக்கு இந்த அரச மரத்து இலை மேல வச்சிருக்கக்கூடிய இந்த விளக்கு எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா அந்த விளக்க குளிர வச்சுட்டு அந்த அரச இலைய சுவாமிக்கு பயன்படுத்தின பழைய பூக்களெல்லாம் தண்ணீர்ல விடும்போது இந்த அரச இலையும் சேர்த்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு அரச இலை மேல நீங்க தீபம் ஏற்றும் போது உங்க குடும்பத்துக்கே ராஜ யோகம் ஏற்படும். இலைகள்லயே அரசனாக இருக்கக்கூடியது இந்த அரச இலை. அப்பேற்பட்ட அரச இலையை வச்சு திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்க ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, உங்க குடும்பத்துக்கே அரச யோகம் ராஜ யோகத்தை கொண்டு வந்து வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இலை. இந்த இலை மேல ஏற்றக்கூடிய அந்த தீபம் இருக்குல்ல, அது பிரகாசமா கொழுந்து விட்டு எரியும் போது அந்த விளக்கு எந்த அளவுக்கு பிரகாசமா ரொம்ப ஜொலிப்பா எரியுதோ அந்த மாதிரி உங்க குடும்பமும் பிரகாசமா ஜொலிப்பா இருக்கும். குடும்பம் அளவுக்கு எல்லார் வீடு பக்கத்துலயும் இந்த அரச இலை அப்படிங்கிறது ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியதுதான். சில பேரால இந்த அரச இலையை தயார் செய்ய முடியாது. அப்படியே உங்களுக்கு கிடைச்சாலும் காய்ந்து போன இலை தான் கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்டவங்க வேற வழியே இல்ல, காய்ந்து போன இலை தான் கிடைக்குது, இல்ல அரச இலை கிடைக்கல அப்படின்னா வெற்றிலை மேல கூட தீபத்தை ஏத்திக்கோங்க. ஆனா கட்டாயம் அரச இலை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு தீபம் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தீபம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நிறைய பேர் இப்ப நம்மளோட பதிவுகளை பார்த்துட்டே நிறைய பலன் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸை தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. திருக்கார்த்திகை தீபம் மாதிரி வரக்கூடிய இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல நீங்க இந்த அரச இலையை பயன்படுத்தி தீபம் ஏற்றது மட்டும் இல்லாம உங்களோட அக்கம் பக்கத்தினருக்கும் உறவினருக்கும் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணியோ இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய அரச இலையை அவங்களுக்கு கொடுத்தோ அவங்களையும் தீபமேத்தி வழிபாடு செஞ்சு அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஒளியேத்தி வைக்கிறது கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும். இதை யாருக்கிட்டையும் சொல்லாம ஏத்துறது, யாருக்கும் தெரியாம ஏத்துறது அப்படிலாம் கிடையாது. தாராளமா உங்க அக்கம் பக்கத்தினருக்கும் உங்க உறவினர்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கிட்டையும் இதை நீங்க பகிர்ந்துக்கிட்டு தாராளமா அவங்க வாழ்க்கையிலும் ஒரு ஒளியேற்றி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணத்தோட நீங்க தீபம் ஏற்றும் போது கட்டாயம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கும். அதே மாதிரி உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் போயிட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறதால சிவபெருமான் கோவிலுக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கும் போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம். அதையும் நினைவில் வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்ற முடியலன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோ கணவரோ குழந்தைகளோ தாராளமாக ஏற்றலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.